Good morning, students. All are safe in your home with your parents. I hope. இன்றைக்கி நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிற லெசனை நம்ம பார்க்கலாம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஏற்கனவே 7வது வகுப்பில் 6வது வகுப்பில் படிச்சிருக்கீங்க. இப்போ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா உலகமே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரியால் முடங்கி போயிருக்குது இல்லையா? இந்த வைரஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். புரியுதா? ஸோ அதை பற்றி இந்த லெசன் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, மைக்ரோ அப்படின்னு என்னென்னா வெரி ஸ்மால், இட் இஸ் நுண்ணிய. ஆர்கானிசம் அப்படிங்கிறது உயிரினம், உயிரியல். ஸோ நுண்ணுயிரியல். மைக்ரோ ஆர்கானிசம் மீன்ஸ் நுண்ணுயிரியல். சரி, இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, வெறும் கண்களால் பார்க்க முடியாது. we can see only through the microscope, with the help of மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் வழியாக தான் நம்ம நேசி முடியும், நம்ம பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோப்புங்கிறது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம 6வது வகுப்புல 8வது வகுப்புல எல்லாம் செஞ்சுருக்கோம், 7வது வகுப்புல பார்த்துருக்கோம். அதான் சரியா? ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசத்து மூலம் தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுக்கு பேர் என்னென்னா மைக்ரோபயாலஜி. அடுத்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம் 2 விதத்தில் இருக்குது. ஒன்று ஆக்டிவில் இருக்கும், இன்னொன்று இன்ஆக்டிவ். அப்படின்னு என்னென்னா உயிருள்ள மற்றும் உயிரற்ற நிலையில் இருக்குது. சப்போஸ் இப்போது கொரோனா வைரஸ் எடுத்துக்கோங்க. கொரோனா வைரஸுங்க பார்த்திங்கன்னா ஏரில் இருக்கும்போது அது இன்ஆக்டிவாக இருக்கும். ஏரில் சப்போஸ் எந்த ஏதோ சர்ஃபேஸஸில் இருக்கும்போது இன்ஆக்டிவாக இருக்கும். அந்த வைரஸ் ஏதாவது ஒரு ஹோல்டு செல் கிடச்சிச்சின்னா, ஏதாவது ஒரு உயிருள்ள செல் அதுக்கு கிடச்சிருச்சுன்னா அதுக்கு என்ன ஆயிரும், ஆக்டிவாக மாறிடும். சரியா? ஸோ எதுவுமே அந்த ஹோல்டு செல்ஸ், அதுக்கு உண்டான உயிருள்ள செல்கள், உயிரினம் எதுவும் கிடைக்கலன்னா அது இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கு உண்டான ஏதாவது உயிரினம் ஏதாவது அட்டாச் ஆயிடுச்சுன்னா அது ஆக்டிவாக மாறிடும். சரியா? ஸோ இது 2 ஸ்டேஜில் இருக்குது, ஆக்டிவ் அண்டு இன்ஆக்டிவ் பொசிஷனில் இருக்குது. சரியா? ஸோ இதில் இந்த லெசனை பொறுத்தவரை நம்ம 5 கேட்டகரிஸை நம்ம பிரிக்கலாம். மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம we can divide it into 5 categories, that is virus, bacteria, fungi, alga and then protozoa. சரி, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஆக்டிவ் அண்டு இன்ஆக்டிவ் நிலையில் இருக்குதுன்னு சொன்னோம். ஆக்டிவ் மீன்ஸ் லிவிங் கேரக்டர், இன்ஆக்டிவ் மீன்ஸ் நான் லிவிங் கேரக்டர். சரி, இந்த எப்படி இது லிவிங் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இது லிவிங் கேரக்டராக இருக்கும் பொழுது இது என்ன செய்யுதுன்னா ஹீட் மற்றும் கெமிக்கல் ரேடியேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது. புரியுதா? சப்போஸ் இப்போ கொரோனா வைரஸே பாடிக்குள்ளே, கொரோனா வைரஸ் இல்லை, எந்த வைரஸ் இருந்தாலும் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ராச்சுன்னா உடனே நம்ம பாடி இம்யூனிட்டி சிஸ்டம் என்ன பண்ணுன்னா அந்த வைரஸை அழிக்கிறதுக்கு என்ன செய்யும், ஆன்டிபயோட்டிக்கை க்ரியேட் பண்ணும். க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம பாடியினுடைய டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அந்த பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அந்த டெம்பரேச்சர் அதனால் என்ன செய்ய முடியாது, சர்வே பண்ண முடியாது. சர்வே பண்ண அந்த வைரஸ் ஒன்றாயும் அழிஞ்சு போயிடும். சரியா? ஸோ அந்த ஹீட், அடுத்து கெமிக்கல், ரேடியேஷன், இந்த 3க்கும் ரியாக்ட் பண்ணும். அடுத்து ரீப்ரொடியூஸ் அண்டு ப்ரொடியூஸ் காப்பி ஆஃப் தெம்செல்ஸ். என்னாச்சுன்னா இது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும், தன்னை போன்று பல
வைரஸ்களை என்ன செய்யும், உருவாக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது அது வந்து லிவிங் கேரக்டர் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி நான் லிவிங் கேரக்டர்னால் என்வாய்மெண்டல், அதாவது எந்த உயிரினும் அதுக்கு கிடைக்கலன்னா அது வந்து என்ன செய்யும், இன்ஆக்டிவில் இருக்கும். சரியா, ரைட், ஓகே. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைக்ரோ ஆர்கானிசத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வைரஸ். சரி, இந்த வைரஸ் அப்படிங்கிறது வந்து எதனால் ஆனது? இட் இஸ் made up of genetic material. What is genetic material? DNA and RNA. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன். இந்த 2 திங்ஸால் தான் வைரஸ் வந்து உருவானது. சரியா, சரி. அடுத்து வந்து இந்த வைரஸ் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இட் இஸ் லிவிங் இன் பிட்வீன் லிவிங் அண்டு நான் லிவிங் கேரக்டர். ஓகே, வைரஸ்னால் என்ன? வைரஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு பேர் வந்து பாய்சன். இன் லத்தின் வேர்டில் வைரஸ் அப்படிங்கிற வந்து பாய்சன் அப்படின்னு சொல்லி பேர். சரியா, அடுத்து வந்து இது வந்து என்னென்னா பாராசைட்ஸ். இது வந்து ஒரு ஒட்டுண்ணி வகையை சார்ந்தது. இட் இஸ் பாராசைட், ஒரு ஒட்டுண்ணி வகையை சார்ந்தது. சரி, இந்த வைரஸை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேருன்னு சொல்லி கேட்டோன்னா வைராலஜி. அடுத்து வந்து இது வந்து பாக்டீரியாவை விட கிட்டத்தட்ட 10,000 டைம்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். சரி, இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? அமைப்பு, வைரஸினுடைய அமைப்பு. சரி, இட் கண்டெயின் கோர் டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ. இதில் இந்த வைரஸ்குள்ளே டிஎன்ஏ அப்படின்ட்டு ஆர்என்ஏ அப்படிங்கிற 2 திங்ஸ் இருக்குது. சரியா, ரைட். ஸோ இந்த டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ கோரை சுற்றி ஒரு புரோட்டீன் கோட் இருக்கும். ஸோ வைரஸ் மேடப் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ கவர் பண்ணி சரௌண்டாக கவர் பண்ணி எதனால் கவர் பண்ணியிருக்குன்னா புரோட்டீன் புரதத்தால் கவர் பண்ணியிருக்கு. சரியா, ஒரு சில வைரஸஸில் இந்த புரோட்டீன் கோட்டு கூட என்ன ஆகுன்னா இன்னொரு என்வலப்பை என்ன செய்யும், கவர் ஆகிருக்கும். தட் இஸ் அது எதனால் ஆகுதுன்னா புரோட்டீன், லிபிட்ஸ் அண்டு கார்போஹைட்ரேட்ஸ். லிபிட்ஸ்னு ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு வகையான ஃபேட்டு தான். ஓகேவா, ரைட். ஸோ இந்த புரோட்டீன் கோட் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும். சரி, இப்போ நீங்கள் கொரோனா வைரஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அந்த பிக்சரை நான் இதில் எடுக்கலை. சரி, ஓகே. ஓகே, ஸோ அந்த ஸ்பைக்ஸ் எதுக்கு பண்ணுதுன்னா, எதுக்கு பயன்படுது அப்படின்னா திஸ் ஸ்பைக்ஸ் ஹெல்ப் டு அட்டாச் டு த ஹோஸ்ட் செல்ஸ். உயிருள்ள உயிரினத்தை பற்றி கொள்வதற்கு இந்த ஸ்பைக்ஸ் வந்து பயன்படுது. சரியா, வைரஸ் ஷோஸ் லிவிங் அண்டு நான் லிவிங் கேரக்டர். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிக்சர் வந்து பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சர். இது நீங்கள் ஒரு தடவை நோட்டில் வரைஞ்சி பார்த்துட்டிங்கன்னா பெட்டர். ஓகே, அடுத்து சரி, இந்த பாக்டீரியா நம்ம மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம அடுத்து பார்க்க போயிட்ட ஆர்கானிசம் வந்து பாக்டீரியா. சரி, இந்த பாக்டீரியா அப்படின்னு கேட்டோன்னா சிங்கிள் செல் ப்ரோகேரியாட்டிக். What is the meaning of the word prokaryotic? We have already studied in 6th standard. Prokaryotic, eukaryotic, difference between prokaryotic and eukaryotic அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரியா, ஸோ இந்த ப்ரோகேரியாட்டிக்னா என்ன, நியூக்ளியஸ் இருக்காது உள்ள. அந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்குள்ளே என்ன இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது. வித்தவுட் நியூக்ளியஸ், தட் இஸ் கால்டு ப்ரோகேரியாட்டிக். ஓகே, நியூக்ளியஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், யுகோரியாட்டிக்னு சொல்லுவோம். சரியா, ரைட். ஸோ இந்த பாக்டீரியா வந்து ஃபஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் ஆன் எர்த். பூமியில் தோன்றிய முதல் உயிரினம் எதுன்னு கேட்டோன்னா பாக்டீரியா தான். விச் இஸ் த ஃபஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நீ என்ன சொல்லுவ, பாக்டீரியா. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் த மொனிரா கிங்டம்.
ஐந்துலக வகைப்பாட்டில் இது வந்து எந்த வகைப்பாட்டில் வருதுன்னா மொனிரா அப்படிங்கிற வகைப்பாட்டில் இதை கொண்டு வந்திருக்காங்க. சரி இந்த பாக்டீரியா பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்னென்னா பாக்டீரியாலஜி. சரியா, இதை வந்து எந்த அழகால் மெஷர் பண்ணுறாங்கன்னா மைக்ரான் அப்படிங்கிற அழகால் என்ன செய்கிறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ரெஸ்பிரேஷன் இருக்குது. ஏரோபிக், ஆன்ஏரோபிக். ஏரோபிக் அப்படின்னு என்னென்னா ஆக்சிஜன் முன்னிலையில் ரெஸ்பிரேஷன் பண்ணுறது. ரெஸ்பிரேஷன் நமக்கு தெரியும், சுவாசித்தல். ஓகே, ரெக்கார்ட் ஆக்சிஜன். இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் தேவை. ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. டஸ் நாட் ரெக்யூர் ஆக்சிஜன். ஆக்சிஜன் தேவையில்லை. ஆக்சிஜன் அதாவது தமிழில் சொல்கிறதா இருந்தால் காற்று சுவாசம், காற்றுல்லா சுவாசம். காற்று சுவாசத்துக்கு நம்ம ஆக்சிஜன் நாம் ப்ரீத் பண்ணுறது எல்லாமே என்னது, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகேவா சார்? இந்த பாக்டீரியாவுக்கு பொறுத்த அளவில் 2 விதத்தில் என்ன செய்யுது, ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷனும் நடக்குது, ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷனும் நடக்குது. ஓகேவா? ஸோ ஏரோபிக்னா ஆக்சிஜன் முன்னிலையில் நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆக்சிஜன் இல்லாமல் நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷனுக்கு வந்து ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன். சரியா? ரைட், ஓகே. செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. ஓகே, இதை செல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோன்னா இந்த பாக்டீரியாஸ் வந்து அவுட்டர் கவரிங் நோன் அஸ் செல் வால். இது வந்து எதோ அந்த பாக்டீரியானுடைய அவுட்டர் கவரேஜ் என்வலப்பை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா செல் வால்னு சொல்கிறோம். சரியா? ரைட். இட் ஹேஸ் நியூக்ளியாய்டு, தட் இஸ் சர்க்குலர் டிஎன்ஏ விதவுட் நியூக்ளியர் மெம்பரைன். நியூக்ளியர் மெம்பரைன் கிடையாது. நியூக்ளியாய்டு இருக்குது, ஆனால் நியூக்ளியர் மெம்பரைன் வந்து கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா குரோமோசோமனல் டிஎன்ஏஸ் ப்ரெசன்ட் இன் சைட்டோபிளாசம். 2 விதமான டிஎன்ஏ இருக்குது. உள்ள சர்க்குலர் டிஎன்ஏ ஒன்று இருக்குது, அது தவிர எக்ஸ்ட்ரா குரோமோசோமனல் டிஎன்ஏ ப்ரெசன்ட் இன் சைட்டோபிளாசம். சரியா? அதே மாதிரி வேறு ஆர்கனல்ஸ், அதர் செல் ஆர்கனல்ஸ் வந்து கிடையாது. தட் இஸ் வேறு எந்த ஆர்கனல்ஸும் கிடையாது. ஸோ நியூக்ளியாய்டு மட்டும் இருக்குது, இன்னொன்று குரோமோசோமனல் டிஎன்ஏ. இந்த 2 மட்டும்தான் என்னது இருக்குது, பாக்டீரியாக்குள்ளே இருக்குது. வேறு ஆர்கனல்ஸ் வந்து ஆர் ஆப்சண்ட், கிடையாது. தட் இஸ் மைட்டோகாண்ட்ரியா. நீங்கள் ஏற்கனவே அனிமல் செல் பார்த்துருப்பீங்க. அனிமல் செல்குள்ளே ஏகப்பட்ட செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடிஸ் அண்டு எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம், ரிபோசோம், ரைசோசோம். தீஸ் ஆர் ஆல் செல் ஆர்கனல்ஸ். ஸோ இந்த செல் ஆர்கனல்ஸ் எதுவுமே வந்து எதில் இருக்காது, மைட்டோகாண்ட்ரியாவில் பாக்டீரியாவில் இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ளகல்லா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ஃப்ளகல்லா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஹெல்ப் டு லொக்கோமேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் லொக்கோமேஷன்? மூவ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த பாக்டீரியா மூவ் ஆகிறதுக்கு இந்த ஃப்ளகல்லா தான் என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. சரியா? ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபைடு பேஸ்டு ஆன் சேஃப். இந்த பாக்டீரியாவை நம்ம வந்து எப்படி அந்த சேஃபை வச்சு வடிவத்தை வச்சு நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேசில்லி, தட் இஸ் ராட் ஷேப்டு பாக்டீரியா. அண்டு ஸ்பைரல்லா, ஸ்பைரல் ஷேப்டு. ஸ்பைரல் இந்த பார்த்திங்கன்னா ஸ்பைரல்லா. ஓகே, இது தட் இஸ் ஸ்பைரல்லா. அண்ட் தென் காக்ஸி, பால் ஷேப்டு. அண்ட் தென் விப்ரியோ கமா ஷேப்டு. சரியா? ஸோ அந்த ஷேப்பை பொறுத்து ராட் ஷேப்பாக இருந்தால் அது வந்து பேசில்லி, ஸ்பைரல் ஷேப்பில் இருந்தோன்னா அது வந்து ஸ்பைரல்லா, பால் ஷேப்பில் இருந்தோன்னா அது வந்து காக்ஸி, கமா ஷேப்பில் இருந்தோன்னா அது வந்து விப்ரியோ பார்க்குறோம். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபைடு. இந்த பாக்டீரியாவை கிளாஸிஃபைடு பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஃப்ளகல்லா. நம்பர் ஆஃப் ஃப்ளகல்லா அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இட் இஸ் help to locomotion. Locomotion means move one place to another place. சரியா? ஸோ இந்த பாக்டீரியா இந்த ஃப்ளகல்லா வந்து எல்லா பாக்டீரியாவுக்கும் ஒன்று போல் இருக்காது. சரியா? சப்போஸ் பார்த்திங்கன்னா மோனோட்ரைக்கஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் ஃப்ளகல்லா அட் ஒன் எண்ட். இதில் பாருங்கள், இந்த பாக்டீரியா எடுத்துக்கோங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளகல்லா மட்டும்தான் இருக்கும்.
தட் இஸ் கால்ட் மோனோட்ரைக்கஸ். மோனோட்ரைக்கஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோபோட்ரைக்கஸ். டஃப்ட் ஆஃப் ஃப்ளகல்லாஸ் அட் ஒன் எண்டு. கொத்தாக இருக்கும். இதை பாருங்கள், ஒரு எண்டில், அந்த பாக்டீரியாவுடைய ஒரு எண்டில் அந்த ஃப்ளகல்லாஸ் வந்து ஒரு டஃப்ட், அது வந்து கொத்தாக இருக்கும். தட் இஸ் கால்ட் லோபோட்ரைக்கஸ். லோபோட்ரைக்கஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்பிட்ரைக்கஸ். டஃப்ட் ஆஃப் ஃப்ளகல்லா அட் போத் எண்ட். ரெண்டு எண்டுலையும் இணையும் டஃப்ட் ஆஃப் ஃப்ளகல்லா இருக்கும். கொத்தாக அந்த ஃப்ளகல்லாஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆம்பிட்ரைக்கஸ். அடுத்து வந்து ஃபெரிட்ரைக்கஸ். ஃப்ளகல்லா அட் ஆல் அரவுண்டு. அந்த பாக்டீரியா சுற்றி எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும்? தட் இஸ் கால்ட், திஸ் இஸ் பெரிட்ரைக்கஸ். பெரிட்ரைக்கஸ். ஓகே, ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்ரிக்கஸ். விதவுட் எனி ஃப்ளகல்லா. ஃப்ளகல்லாவே இருக்காது, விதவுட் எனி ஃப்ளகல்லா. ஸோ அந்த அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஃப்ளகல்லா பேஸ் பண்ணி நம்ம we have classified into 5 types. That is monotrichous, lopotrichous, ambitrichous, peritrichous and atrichous. Okay, next we are going to food habit of bacteria. ரெண்டு விதமான ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது. ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா வேற ஒன்றும் இல்லை. ஃபோட்டோசிந்தட்டிக்னு நமக்கு தெரியும். ஃபோட்டோசிந்தட்டிக்னா பிளான்ஸில் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் நடக்கும். ஸோ அது வந்து பிளான்ஸ் வந்து த ப்ரிப்பேர் ஃபுட் ஆன் தேர் ஓன். அதை நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த பாக்டீரியா வந்து மேக் தேர் ஃபுட் ஓன் ஆன் தேர் ஓன். தட் இஸ் கால்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. தனக்கு தேவையான உணவை தானே என்ன செஞ்சுக்கும்? தயாரிச்சுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சைனோபாக்டீரியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாக்டீரியாஸ் வந்து லிவ் இன் ஹார்ஷ் என்வாயன்மெண்டல், வறட்சியான ஒரு ஏரியாவில் இருந்துச்சுன்னா அங்கே வந்து அது எந்த மாதிரி ஃபுட் ஹேபிட் இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து செமோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ், இது வந்து செமோசிந்தசிஸ் அப்படின்னா இது வந்து அமோனியா, ஹைட்ரஜன் இதெல்லாம் பயன்படுத்தி யூஸ் கெமிக்கல்ஸ் மீன்ஸ் அமோனியா, ஹைட்ரஜன், இந்த கெமிக்கல்ஸை பயன்படுத்தி டு ப்ரொடியூஸ் ஃபுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் சன் எனர்ஜி இல்லாமல், சன் எனர்ஜினுடைய உதவி இல்லாமல் இது என்ன செய்யுது? கெமிக்கல்ஸை பயன்படுத்தி, அமோனியா மற்றும் ஹைட்ரஜன்ஸை பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவை என்ன செய்யும்? தயாரித்து கொள்ளும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட் உள்ள பாக்டீரியாவை நம்மன்னு சொல்லலாம் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து வந்து சிம்பயாட்டிக்னா சாருண்ணிகள். தட் இஸ் லிவ் இன் த இன்டெஸ்டைன் ஆஃப் மேன். மனிதனுடைய குடல் பகுதியில் வாழக்கூடிய பாக்டீரியா. இது வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஃபிஷன், பிரிதல் மூலமாக என்ன செய்யுது? ரீப்ரொடியூஸ், இனப்பெருக்கம் செய்கிறது. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் என்னென்னா ஃபங்கை. இந்த ஃபங்கை அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதத்தில் இருக்குது. யூனிசெல்லார் சிங்கிள் செல் ஃபங்கைஸ் இருக்குது, மல்டி செல் ஃபங்கை இருக்குது. ஸோ சிங்கிள் செல் ஆர் மல்டி செல் யுகாரியாட்டிக் ஆர்கானிசம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வேர்டு யுகாரியாட்டிக்னா நியூக்ளியஸ் இருக்கும். விதவுட் நியூக்ளியஸ்னால் நம்ம ப்ரோகேரியாட்டிக்னு சொல்லியிருக்கோம். ஸோ யுகாரியாட்டிக் ஆர்கானிசம்னா இதுக்குள்ளே என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹேபிடேட்ஸ்லையும் இருக்கும். வாழிடத்துலையும் இட் ஃபவுண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் ஹேபிடேட்ஸ். எல்லா வாழிடங்களும் என்ன செய்யும்? இது வாடுது. இது இட்ஸ் கம்ஸ் அண்டர் த கிங்டம். எந்த கிங்டத்துக்கு கீழே வருதுன்னா ஃபங்கை அப்படிங்கிற கிங்டத்துக்கு கீழே இது வருது. சரி, இதை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுக்கு பேர் என்னென்னா மைக்காலஜி. த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்டு மைக்காலஜி. சரியா? சரி. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து மைக்ரோ ஆர்கானிசம் தானா அப்படின்னு சொல்லிக்கான இல்லை. ஒரு சில ஃபங்கைஸ் வந்து மேக்ரோ ஆர்கானிசம். வாட் இஸ் த மீனிங்? மேக்ரோன்னா பெரிய, மைக்ரோன்னா நுண்ணிய, மேக்ரோன்னா என்ன? பெரிய. மேக்ரோஸ்கோபிக் மேக்ரோ ஆர்கானிசம். மேக்ரோஸ்கோபிக்னா ஸோ தட் இஸ் மஷ்ரூம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? காளான், அது வந்து இந்த ஃபங்கை
இதில் தான் வரும். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட். இந்த ஃபங்கையில் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது ஈஸ்ட். இட் க்ரோ ஆல் கைண்ட் ஆஃப் சுகர் கண்டெயின் மீடியா. எதுலெல்லாம் சுகர் இருக்குதோ சுகர் கண்டெயின் ஆப்ஜெக்ட்ஸ் திங்ஸில் இது என்ன செய்யும், க்ரோ ஆகும், ஈஸியாக க்ரோ ஆகும். இட் இஸ் சேஃப் இஸ் ஓவியாட். இட் ஹேஸ் வேக்யூல்ஸ், ஆர்கனல்ஸ் அண்டு கிளைக்கோஜன். இதெல்லாம் இதுக்குள்ளே ஈஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸஸ். சரியா? ஸோ இட் இஸ் யூஸ்டு டு பெர்மெண்டேஷன், நொதித்தல். நொதித்தல் அப்படிங்கிற செயலுக்கு வந்து இது பயன்படுது. வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம், சைமேஷ் அப்படிங்கிற நொதியின் மூலமாக என்ன செய்யுது, இது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸுக்கு இந்த ஈஸ்ட் வந்து பயன்படுது. இட் ரெஸ்பயர் ஆன் anaerobically. It respire anaerobically. Anaerobicனா without does not require ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாமல் என்ன செய்யும், ரெஸ்பயர் நடக்குது. ரீப்ரொடியூஸ்டு பை பட்டிங்னா மொட்டு விடுதல் மூலம் என்ன செய்யுது, ரீப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஆல்கை. சரியா? இதுவும் பார்த்திங்கன்னா சிம்பிள் பிளான்ட் லைக் யுகோரியாட்டிக் ஆர்கானிசம். பிளான்ட் தான் இது வந்து ஜஸ்ட் லைக் பிளான்ட், தாவரத்தை ஒத்த எளிய யுகோரியாட்டிக் ஆர்கானிசம். சரியா? ரைட். இட் ஃபவுண்ட் இன் மாய்ஸ்ட் ஹேபிடட். ஈரப்பதம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல என்ன இருக்குது, ஆல்கை நம்ம பார்க்கலாம். கிராஸ் வாட்டர், புல்வெளிகள் நிறைந்த பகுதியில் என்ன செய்யும், இது இருக்கும். தே ஆர் ஆட்டோட்ராபிக்ஸ். ஆட்டோட்ராபிக்ஸ் மீன்ஸ் தற்சார்பு உணவூட்டம். ஆட்டோட்ராபிக்ஸ். ஹெட்ரோட்ராபிக்னா பிரசார்பு உணவூட்டம். ஆட்டோட்ராபிக் அண்ட் தே ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட் வித் ஹெல்ப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இதில் வந்து குளோரோபிளாஸ்ட் இது நம்ம ஏற்கனவே இது பிளான்ட்டுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் இதில் வந்து குளோரோபிளாஸ்ட், க்ரீன் ஃபிக்மெண்ட் இருக்குது, பச்சையம் இருக்குது. பச்சையம் இருக்கிறதுனால இது என்ன செய்யுது, இது தனக்கு தேவையான உணவை என்ன செய்யுது, தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. அதனால் இது என்ன சொல்கிறோம், ஆட்டோட்ராபிக்ஸ் சொல்கிறோம். ஆட்டோட்ராபிக்ஸ் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய பிளான்ட்ஸ். ஹெட்டோட்ராபிக்ஸ்னால் டிஃபென்ஸ் வித் அதர்ஸ். நாமெல்லாம் யார், ஹெட்டோட்ராப்ஸ். நாம் வந்து பிளான்ட்ஸை டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து உணவு நாம் என்ன செய்ய முடியாது, தயாரிக்க முடியாது. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஆல்கை இஸ் கால்டு ஆல்காலஜி. இந்த ஆல்கையை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுக்கு பேர் என்னது, ஆல்காலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளாமிடோமோனஸ். கிளாமிடோமோனஸ்ங்கிறது ஒரு ஆல்கை. இதனுடைய செல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஒரு முறை என்ன செஞ்சுங்க, அதை ட்ரா பண்ணி அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒரு முறை குறித்து பாருங்கள். சரி, இந்த கிளாமிடோமோனஸ் அப்படின்னு என்னென்னா, இது வந்து ஒரு யூனிசெல்லுலார் மோட்டைல் ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கை. சரி, நீரில் வாழக்கூடிய நகரும் ஆல்கை. பாசி, நகரும் பாசி. ஆல்கைன்னு வேறும்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஆல்கைங்கிறது பாசி. புரியுதா? ரைட். ஓகே. த ப்ரீஃபார்ம் இஸ் காமன்லி ஃபவுண்ட் ஆல் பிளேசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சேஃப். இது இட் ஃபவுண்ட் இன் ஆல் பிளேசஸ், பாண்ட்ஸ், டிச்சஸ். எங்கெல்லாம் வந்து தண்ணீர் தேங்கி இருக்குதோ அங்கெல்லாம் என்ன செய்யும், இது வரும். இதனுடைய சேஃப் பார்த்திங்கன்னா தே ஹாவ் நேரோ ஆன்டீரியர் எண்ட். இந்த சேஃப், இந்த இடம் முன்பகுதி வந்து நேரோவாக இருக்கும், கொஞ்சம் குறுகலாக இருக்கும். அண்டு ப்ராட் போஸ்டீரியர் எண்டு, ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் அகலமாக இருக்கும். அது அந்த எண்டுக்கு பேர் என்ன, போஸ்டீரியர் எண்ட். நேரோ எண்டுக்கு வந்து ஆன்டீரியர் எண்ட், அண்ட் தென் ப்ராட் எண்டுக்கு பேர் வந்து போஸ்டீரியர் எண்டு. ஓகேவா? ரைட்டு. இதில் வந்து செல்வால் வந்து மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது. சரியா? சரி, அடுத்து வந்து சைட்டோபிளாசம் வந்து எதுக்கு நடுவில் இருக்குன்னா, ஃபவுண்ட் இன் பிட்வீன் த செல் மெம்பரைன் அண்டு குளோரோபிளாஸ்ட். இந்த ரெண்டுக்கு நடுவில் சைட்டோபிளாசம் இருக்குது. சரியா? அடுத்து வந்து நியூக்ளியஸ்னால் வேற ஒன்றும் இல்லை, இதான் அந்த எல்லோ கலரில் இருக்குது, அந்த வயலட் கலரில் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் லையிங் இன்சைடு த கேவிட்டி ஆஃப் தி கப் சேஃப்டு குளோரோபிளாஸ்ட். சரியா? அந்த நியூக்ளியஸ் வந்து அந்த கேவிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம் போன்ற ஒரு பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்னது,
நியூக்ளியஸ். சரியா? அடுத்தது ஃப்ளகல்லா ஃபவுண்ட் அட் ஆன்டீரியர் பார்ட் விச் ஹெல்ப் இன் லொக்கோமோஷன். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஃப்ளகல்லாங்கிறது நம்ம லொக்கோமோஷனுக்கு பயன்படக்கூடியதான் ஃப்ளகல்லா. சரியா? இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுது. அடுத்து வந்து கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ் ஃபவுண்ட் அட் பேஸ் ஆஃப் த ஈச் ஃப்ளகல்லம். அதுக்கு 2 கீழே, இந்த ஃப்ளகல்லத்துக்கு கீழே 2 கான்ட்ராக்டில் வேக்யூல் காணப்படுது. சரியா? ரைட். ரெட் கலர்டு ஐ ஸ்பாட் ஃபவுண்ட் அட் த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். இந்த இது ரெட் கலர், இது கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ், இது வந்து ஐ ஸ்பாட், ரெட் ஐ ஸ்பாட் இருக்குது. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட் எக்ஸிபிட் செக்ஷுவல் அண்டு ஆசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். பால் மற்றும் பாலிலா இனப்பெருக்கம் மூலம் என்ன செய்யுது? ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோசோவா. சரியா? ரைட். இந்த கிரேக் வீடில் புரோட்டோசோவா அப்படின்னா என்ன மீனிங்னா, புரோட்டோ மீன்ஸ் ஃபஸ்ட் அண்ட் ஜோன் மீன்ஸ் அனிமல், ஃபஸ்ட் அனிமல். சரியா? ரைட். இட் இஸ் சிங்கிள் செல் யுகோரியாட்டிக் செல், யுகோரியாட்டிக் செல். சரியா? சரி, இது வந்து கம்ஸ் அண்டர் தி புரோட்டிஸ்டா கிங்டம், புரோட்டிஸ்டா கிங்டம். ஸோ 5 கிங்டமில் இது புரோட்டிஸ்டா அப்படிங்கிற கிங்டத்துக்கு கீழே வருது. ஸோ ஸ்டடி ஆஃப் புரோட்டிஸ்டா இஸ் கால்டு புரோட்டோஜுவாலஜி. ஸோ இந்த புரோட்டோசோவை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுக்கு பேர் என்னென்னா புரோட்டோஜுவாலஜி. இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஃபவுண்ட் ஓசோன் செல்ஸ் அண்டு டிஷ்யூஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். இது எங்கெல்லாம் காணப்படுதுன்னா குளங்களிலும் கடல்களிலும் அண்டு செல்ஸ் அண்டு டிஷ்யூஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் கூடிய செல்ஸ்லையும் டிஷ்யூஸ்லையும் இந்த புரோட்டோசோவா வந்து காணப்படுது. சரியா? ஸோ அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் புரோட்டோசோவா. இந்த டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கோமோஷன் வச்சு இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தட் இஸ் சிலியேட்டா. தட் இஸ் லொக்கோமோஷன் வந்து சிலியேட்டாவில் வந்து புரோட்டோசோவா சிலியேட்டா அப்படி சிலியேட்ஸ் சிலியா. எக்ஸாம்பிள் வந்து பாரமீசியம். அண்ட் தென் ஃப்ளகல்லேட். லொக்கோமோஷன் வந்து ஃப்ளகல்லா. எக்ஸாம்பிள் வந்து யூக்ளினா. அண்ட் தென் சூடோபோட்ஸ். லொக்கோமோஷன் வந்து சூடோபோடியா. அண்ட் தென் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமீபா. நீங்கள் ஏற்கனவே 6வது வகுப்பில் படிச்சிருக்கீங்க அமீபாவை பற்றி. அதனுடைய சூடோபோடியா அப்படிங்கிறது வந்து பொய்க்கால்கள் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்து வந்து ஸ்போரோஜோன்ஸ், பாராசைட்ஸ், பிளாஸ்மோடியம். எக்ஸாம்பிள் வந்து பிளாஸ்மோடியம். இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோவா, இதனுடைய புரோட்டோசோனுடைய அமைப்பு. சரியா? இதையும் ஒரு நீங்கள் நினச்சிட்டு போங்க, ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, அமீபாவினுடைய ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா அமீபா வந்து யூனிசெல்லுலார் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். ஸோ யூனிசெல்லுலார் மீன்ஸ் சிங்கிள் செல்லுலார் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். ஸோ we can't see with our naked eyes. We can see only through the microscope. That is microscopic organism. சரியா? it is in ponds. இது எங்கே காணப்படுது? குளங்களில் காணப்படுது. it is irregular shape. இதுக்கு வந்து ஒரு வடிவம் கிடையாது. it moves with the pseudopodia which is extension of cell membrane. இது வந்து எதை பயன்படுத்தி மூவ் ஆகுதுன்னா சூடோபோடியா பொய்க்கால்கள். ஓகே, ஃபால்ஸ் ஃபீட்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதை வச்சு தான் என்ன செய்யுது? மூவ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். திட் இஸ் இந்த சூடோபோடியா அப்படிங்கிறதுனால இதனுடைய செல் மெம்பரனுடைய எக்ஸ்டென்ஷன், செல் மெம்பரனுடைய விரிவு தான் என்னது? சூடோபோடியா. கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ் ஹெல்ப் டு எக்ஸ்கிரேஷன். அந்த டைஜஷனான பொருளை வெளியேற்றக்கூடிய பணியை செய்யக்கூடியது வந்து கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ் தான் என்ன செய்யுது. இட் இஸ் ரீப்ரொடியூஸ் பை ஃபிஷன் அண்டு ஸ்போருலேஷன். அது வந்து பிரிதல் மூலமும் ஸ்போர்கள் மூலமும் என்ன செய்யுது? இது தன்னை ரீப்ரொடியூஸ் பண்ணி இனப்பெருக்கம் செய்து கொள்ளுது, ரீப்ரொடியூஸ் பண்ணிக்குது. ஓகேவா? ரைட். அடுத்து யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மெடிசனில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதிகமாக பயன்படுது. மெடிசனில் எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னா ஆன்டிபயாட்டிக், எதிர் உயிரி. ரைட். ஆன்டிபயாட்டிக், ஆன்டி மீன்ஸ் எகைன்ஸ்ட், எதிர் உயிரி. ஸோ ப்ரொடியூஸ்டு பை லிவிங் ஆர்கானிசம் விச் இஸ் டாக்ஸிக் ஃபார் அதர் ஆர்கானிசம். இது வந்து உயிருள்ள ஆர்கானிசம்லேருந்து என்ன பண்ணுறாங்க? இந்த ஆன்டிபயோட்டிக்கை உற்பத்தி பண்ணுறாங்க. விச் இஸ் டாக்ஸிக் ஃபார் அதர் ஆர்கானிசம்.
ஸோ அதர் ஆர்கானிசத்துக்கு வந்து இது வந்து மருந்தாக பயன்படுகிறது. சர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படிங்கிறது தான் முதல்ல இந்த ஆன்டிபயாட்டிக் என்ன செஞ்சார், உருவாக்குனார். இந்த இயர் ஆஃப் 1928. அந்த ஆன்டிபயாட்டினுடைய பேர் என்னென்னா பென்சிலின். த குயின் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, மருந்துகளின் ராணின்னு சொல்லக்கூடியது பென்சிலின். சரியா, இந்த பென்சிலின் வந்து இன்ஜெக்ஷன் வந்து எல்லாருக்குமே ஒத்துக்காது. சரியா, ஸோ அந்த நீ டாக்டர் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, பென்சிலின் இன்ஜெக்ஷனை போடுவாங்க. சரியா, ரைட். ஸோ இந்த பென்சிலின் வந்து எதிலிருந்து தயாரிக்க அப்படின்னா பென்சிலியம் கிரைசோஜெனியம் அப்படிங்கிற ஒரு ஃபங்கையிலேருந்து என்ன செய்கிறாங்க, இந்த பென்சிலினை தயார் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவிலேருந்து என்ன செய்கிறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த ஃப்ளக் நோய்க்கு இந்த ஆன்டிபயோட்டிக்கை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து வேக்சின் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த டெட் மைக்ரோப்ஸ். இறந்த நுண்ணுயிர்களிலிருந்து தயாரிக்கக்கூடியதான் என்னது, வேக்சின். தடுப்பு மருந்து. சரியா, வராமல் தடுக்கிறது. சரி, இப்போ கொரோனாவுக்கு கூட வேக்சின் வந்து பல நாடுகள் வந்து முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க, இந்தியா உட்பட. சரியா, ஸோ அந்த வேக்சின் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், பயம் இல்லாமல் எல்லாருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொரோனா வந்து நம்மளை என்ன செய்யாது, அட்டாக் பண்ணாது. ஸோ அந்த வைரஸ் உள்ளே வந்துச்சுனாலே இந்த வேக்சின் வந்து அதை இது பண்ணிடும். சரியா, ஸோ இந்த வேக்சின் வந்து எதுலேருந்து தயாரிக்காங்கன்னா டெட் மைக்ரோப்ஸ், இறந்த மைக்ரோ ஆர்கானிஸ்லேருந்து என்ன செய்கிறாங்க, தயார் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த வேக்சினை வந்து உருவாக்குறது யாருன்னா எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு, இந்த வேக்சினை உருவாக்குறாரு. எதுக்காக உருவாக்குறாருன்னா ஸ்மால் பாக்ஸ், சின்னம்மைக்கு தான் இந்த வேக்சினை ஃபஸ்ட்டு உருவாக்குனார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா MMR, மீசல்ஸ், மம்ஸ் அண்டு ரூபல்லா 3. இது வந்து 15 இயர்ஸில் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் போடுவாங்க. அடுத்து வந்து BCG வேக்சின். BCG ஒன்றும் இல்லை, பேசிலி கால்மெட் கைரின் அப்படிங்கிற டியூபர்குலோசிஸுக்கு போடக்கூடிய வேக்சின். இந்த டியூபர்குலோசிஸ் வேக்சின் இப்போ எல்லா குழந்தைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. இந்த டியூபர்குலோசிஸ் BCG வேக்சின் போட்டதுனால தான் நமக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து ஓரளவு நம்ம வந்து தாக்காமல் பாதுகாக்குதுன்னு கூட ஒரு டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கூட சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர். இந்த அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபெர்டிலைசர் வந்து குப்பைகளை மக்கை செய்தல். அடுத்து வந்து நைட்ரஜன் ஃபெர்டிலைசர், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். நேச்சுரல் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறன்னா ரைசோபியம் பாக்டீரியா. இந்த ரைசோபியம் பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்னுடைய ரூட் நூடுல்ஸில் இருக்கும். சரியா, இது என்ன பண்ணுன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அப்சார்ப் பண்ணி அதை வந்து நைட்ரேட்டாக என்ன செஞ்சிடும், மாற்றிடும். சரியா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர் சுழற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே பயிரை வந்து நம்ம திருப்பி ஒரு நிலத்தில் பயிர் செய்யும் பொழுது அப்புறம் வந்து அதில் வந்து என்ன செஞ்சோம், நைட்ரஜன் சத்து இல்லாமல் போயிடும், நைட்ரேட் வந்து இல்லாமல் போயிடும். அப்படி அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா இந்த பல்சஸ் அப்படிங்கிற சில பிளான்ட்ஸை வந்து இந்த வேர் முடிச்சுகள் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை வந்து என்ன செய்வாங்க, கல்டிவேட் பண்ணும்போது அந்த வேர் அட்மாஸ்பியரிக்கில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்து நைட்ரேட்டாக மாற்றி என்ன செய்யும், மண்ணுக்கு கொடுக்கும். சரி, அடுத்து வந்து சைனோபாக்டீரியா, நாஸ்டாக் இதெல்லாம் வந்து நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய வேலையை செய்யுது. அடுத்து வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்னா வேற ஒன்றும் இல்லை, மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் த காப்ஸ் ஃப்ரம் பெஸ்ட். பூச்சிகளிலிருந்து பயிர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய மைக்ரோப்ஸ் தான் என்னது, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சின்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து BT காட்டனை தாக்கக்கூடிய பருத்தி செடியை பெஸ்ட்லேருந்து என்ன செய்யுது, பூச்சிகளிலிருந்து பாதுகாக்குது. அடுத்தது டைகோடெர்மா அப்படிங்கிற ஃபங்கை வந்து என்ன செய்யுதுன்னா ப்ரொடெக்ட் ரூட் அண்டு கண்ட்ரோல் பிளான்ட் பத்தகன்ஸ். நோய் பரப்பிகளிலிருந்து என்ன செய்யுது, வேர்களையும் நோய் பரப்பிகளில் இருந்து என்ன செய்யுது, ட்ரைகோடெர்மா அப்படிங்கிற ஃபங்கை வந்து காப்பாற்றுது. அடுத்து வந்து பேக்குலோ வைரஸ். இது வந்து ஒரு வைரஸ். இது என்ன செய்யுதுன்னா அட்டாக் இன்செக்ட்ஸ் அண்டு ஆந்த்ரோப்ஸ்.
சரியா. இது பூச்சிகளை என்ன செய்யுது, அட்டாக் பண்ணி அந்த பயிர்களை பாதுகாக்குது. அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன செய்யுது, பயன்படுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் அண்டு அனிமல் ஃபோக்கல் மேட்டர்ஸ், கழிவுகள், மனித மற்றும் விலங்கு கழிவுகள், ப்ளஸ் ஏரோபிக் பாக்டீரியா, ஆனோரோபிக் பாக்டீரியா. ஸோ இந்த ஆனோரோபிக் பாக்டீரியா அதில் போடும்போது என்ன ஆகுதுன்னா மீத்தேன் அப்படிங்கிற கேஸ் உருவாகுது, ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் இதெல்லாம் உருவாகுது. சரியா. ஸோ மீத்தேன் வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம், எரிவாயுவுக்கு பயன்படுத்துகிறோம். சரியா. அடுத்து இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா சிவேஜ் ட்ரீட்மெண்ட். சரியா. ஸோ தண்ணீரை வந்து சுத்தப்படுத்துவதற்கு இந்த மைக்ரோப்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோபிக் மைக்ரோப்ஸை வந்து அந்த வாட்டர் பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் போடுவாங்க. சரியா. ஸோ என்ன மாதிரி பாக்டீரியாஸ்ன்னு கேட்டிங்கன்னா நைட்ரோபாக்டர் எஸ்பிஎஸ். அடுத்து செகண்ட் ஸ்டேஜில் ஆனோரோபிக் மைக்ரோஸ்கோப் மெத்தனோபாக்டீரியம் இதை போட்டு என்ன செய்வாங்க, அந்த வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த பாக்டீரியா என்ன, அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம் தீமை தரக்கூடிய இதெல்லாம் என்ன செஞ்சிடும், இது அழிச்சிரும். இந்த பாக்டீரியாஸ் வந்து அழித்து வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணும். சரியா. அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்டு வைன். சுகர் கண்டெயின் ஃப்ரூட்ஸ், தட் இஸ் கிரேப், இதை வந்து ஈஸ்டோட கலக்கும் பொழுது என்ன கிடைக்குதுன்னா ஆல்கஹாலிக் மெட்டீரியல் நமக்கு கிடைக்கும், ஆல்கஹால் கிடைக்குது. சரி. ஆல்கஹாலுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு போதை தரக்கூடிய ஒரு லிக்யூடு. சரியா. ரைட். டாஸ்மாகில் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுதான். சரி. அடுத்து வந்து ரைஸ் அண்டு பார்லி, இதோட நம்ம ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது பீர் கிடைக்கும். அதுவும் ஒரு வகையான போதைப் பொருள் தான். சரியா. ரைட். மைக்ரோப்ஸ் இன் ரெட்டிங் அண்டு டேனிங். ஃப்ளக்ஸ் பிளான்ட், நார் தாவரங்கள் பாக்டீரியாவோட சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா ரியாக்ட் ஆகி சூடோபோடியன் அர்ஜினோசா என்ன ஆகுதுன்னா லெனின் த்ரெட் வந்து உருப்பாகுது. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னன்னா ரெட்டிங் சொல்லி பேர். சரியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனிமல்னுடைய ஸ்கின், அதை வந்து இது பண்ணுறதுக்கு பதப்படுத்துறதுக்கு ப்ளஸ் பாக்டீரியா பண்ணு அந்த அனிமல்னுடைய ஸ்கின் வந்து சாஃப்டாக பண்ணுறதுக்கு இந்த பாக்டீரியாவை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன் டெய்லி லைஃப்பில் வந்து மேக்கிங் ப்ரெட்டு தயாரிக்கல இந்த பாக்டீரியாஸை வந்து நம்ம ஈஸ்ட் ப்ளஸ் டஃப்னு வேறு ஒன்றும் இல்லை, மாவு, அந்த ப்ரெட்டு மாவு அதோட சேர்ந்து என்ன உருவாகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன வேலை செய்யுதுன்னா மேக் ப்ரெட் அண்டு கேக் ஆர் சாஃப்ட், ப்ரெட்டையும் கேக்கையும் சாஃப்டாக மெதுமெதுப்பாக பண்ணக்கூடிய வேலையை இந்த கார்பன் டை ஆக்சைடு சேர்த்துது. அதோடு நம்ம குளோரல்லா அப்படிங்கிற க்ரீன் ஆல்கையும் விட்டமின்ஸையும் சேர்த்தும் பொழுது அந்த கேக் வந்து என்ரிச் த பிரெட் வித் நியூட்ரியன்ஸ், சத்து நிறைந்ததாக மாறுகிறது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹட் அண்டு ஹார்டேஜ் கீ. மில்கில் வந்து பார்த்திங்கன்னா மில்கில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து லாக்டிக் ஆசிடை வந்து மாற்றுது. சரியா. லாக்டிக் ஆசிடை வந்து உற்பத்தி பண்ணும்போது அந்த மில்க் வந்து என்னவா மாறுதுன்னா கட்டாக மாறுது. சரியா. ஸோ இது ஃபர்தராக அதை ப்ராசஸ் பண்ணும் பொழுது ஹட் வந்து என்னவா மாறுதுன்னா ஹார்டேஜ் சீஸ், தட் இஸ் பன்னீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பன்னீர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா. ரைட். அதுவாக மாறுது. ஓகே. ரைட். வந்து இன் ஹியூமன் இன்டெஸ்டைன் வந்து பார்த்திங்கன்னா லாக்டோபாசிலஸ் அசிடோப்ளஸஸ். ஸோ இது வந்து ஹியூமன் இன்டெஸ்டைன், மனிதனுடைய குடல் பகுதியில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா. ஸோ இது வந்து என்ன ரெண்டு விதமாக மனிதனுக்கு பயன்படுது. டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு, மனிதன் உணவை செரிமானம் செய்வதற்கும், அடுத்து ஃபைட் அகெயின்ஸ்ட் ஹார்ம்ஃபுல் டிசீசஸ், தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய் ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஆர்கானிசம் உள்ளே வந்தனா அதை எதிர்த்து என்ன செய்யுது, சண்டை போட்டு அழிச்சிரும். அடுத்து வந்து ஈகோலி பாக்டீரியா என்ன செய்யுது அப்படி, இதுவும் வந்து ஹியூமன் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா தான். இது என்ன செய்யுதுன்னா சிந்தசைசிங் விட்டமின் கே அண்டு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உற்பத்தி பண்ணுது. சரியா. ரைட். விட்டமினை உற்பத்தி பண்ணக்கூடிய வேலையும் இந்த பாக்டீரியா செய்யுது. அடுத்து வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன்னா ப்ரோபயாட்டிக்ஸ்.
சரியா. அந்த ஒரு சில பாக்டீரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் லிவ் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், அந்த அந்த உணவுலேயே உயிரோடு இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ். இட் இஸ் யூஸ்டு இன் யோகர்ட்ஸ் அண்ட் அதர் ஃபெர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட்ஸ். சரியா, யோகர்ட்ஸ் வேறும்ல, தயிர் தான். சரியா, ரைட். அடுத்து வந்து லாக்டோபேசிலஸ் அசிடோப்ளஸ் இது வந்து என்ன எந்த மாதிரி வந்து நம்ம மனித உடலுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, டிக்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் கோலன் கேன்சர்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் தென் டிக்ரீஸ் கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன். சரியா, கொழுப்பை என்ன செய்யுது, குறைக்குது. ப்ரிவென்ட் டயரியல் டிசீசஸ் பை இன்க்ரீஸிங் இம்யூனிட்டி. டயரியல் டிசீஸ்னால் வயிற்று சம்பந்தமான நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றுது. எப்படி? நம்முடைய இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி நம்முடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தி இந்த வேலையை செய்யுது. அடுத்து வந்து ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம். ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்னா தீமை தரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசங்கள், தட் இஸ் பதகன்ஸ். த ஃபியூ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் டு பிளான்ட், அனிமல்ஸ் அண்டு ஹியூமன்ஸ். ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசங்கள் வந்து மனிதனுக்கும் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் தீமை தரக்கூடியதாக அமைகிறது. தே காசஸ் டிசீசஸ், மனிதனுக்கு நோயை ஏற்படுத்துகிறது. அண்ட் ஹென்ஸ் தே ஆர் கால்ட் பத்தகன்ஸ், நோய் பரப்பிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா. ஸோ இட் என்டர் இன்டு பாடி. நம்ம பாடிக்குள்ளே எதன் மூலமாக போகுதுன்னா த்ரூ கட்ஸ். ஏதாவது நம்ம உடம்புல காயம் ஏற்பட்டிருந்தால் வவுண்ட்ஸ். அண்ட் தென் இந்த ஸ்கின், நம்ம தோலில் ஏதாவது புண்ணோ என்னது கட்டுன்னு என்ன சொல்கிறது, ஒரு கீறல் ஏற்பட்டது. அதன் மூலிமா என்ன செய்யும், இந்த பெதகன்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மவுத் அண்டு நோஸ். ஸோ அதனால தான் இப்போ என்ன சொல்கிறோமோ, விதவுட் மாஸ்க் வி கான் கோ அவுட் சைடு. நம்ம என்ன செய்யக்கூடாது, மாஸ்க் இல்லாமல் வெளியே போகக்கூடாது. கொரோனா வைரஸ் வந்து வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பாக வெளியே போகும்போது என்ன போட்டு போகணும், மாஸ்க் போட்டு போகணும். ரைட். அடுத்து வந்து மைக்ரோப்ஸ் இன் ஃபுட் ப்ராசஸ். ஃபுட் ப்ராசஸில் வந்து இந்த மைக்ரோப்ஸ் வந்து எப்படி பயன்படுது அப்படின்னா, இந்த ஃபுட் ப்ராசஸ் வந்து ரெண்டு மெத்தடில் நடக்குது. வந்து ட்ரெடிஷ்னல் டெக்னிக் வந்து மாடர்ன் டெக்னிக். ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் வந்து என்னென்னா ஃபெர்மெண்டேஷன், பிக்லிங் அண்ட் தென் பிக்லிங் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சொல்லலாம். அது வந்து கெமிக்கல் பிக்லிங் அண்டு ஃபெர்மெண்டேஷன் பிக்லிங். சரியா. அடுத்து வந்து பாயிலிங் அண்டு சுகரிங். ஓகே. கெமிக்கல் பிக்லிங் எப்படின்னா, கில் மைக்ரோ ஆர்கானிசம் பை வினிகர். ஸோ வீட்டில் போடக்கூடிய நம்ம ஊறுகாய் போடுறோம் இல்லையா, அதான். அது ஊறுகாய் போடும்போது கண்டிப்பாக நான் அதை எதை சேர்த்துவோம், நம்ம வினிகர் சேர்த்துவோம். வினிகர் வந்து என்ன செய்யும், அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தெல்லாம் கில் பண்ணி அதை என்ன செய்யும், ஃபுட்டை வந்து ப்ரிசர்வேட்டிவாக வச்சுக்கும். அடுத்து வந்து ஃபெர்மெண்டேஷன் பிக்லிங். பாக்டீரியா ப்ரொடியூஸ் லாக்டிக் ஆசிட். இந்த லாக்டிக் ஆசிடை வந்து என்ன செய்யும், அந்த ஃபுட்டை வந்து ப்ரிசர்வேட்டிவாக வச்சுருக்கும். அடுத்து வந்து பாயிலிங்குன்னு நம்ம அந்த ஃபுட்டை வந்து பாயில் பண்ணும்போது, கொதிக்க வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் என்ன செய்யுது, அழிக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க்கை வந்து நம்ம ஹீட் பண்ணி அதே மாதிரி வாட்டரை வந்து நம்ம ஹீட் பண்ணி குடிக்கிறோம். சரியா. அடுத்து வந்து சுகர் சேர்க்கறது மூலம். சுகர் கீப்ஸ் த திங்ஸ் இன் எ கிறிஸ்டலைஸ்டு ஃபார்ம். சரியா. இப்போ இந்த படிகார நிலையில் வச்சுருக்கோம். ஸோ த ப்ரொடக்ட் இன் ஸ்டோர் இன் ட்ரை கண்டிஷன். எப்போவுமே வந்து நம்ம ட்ரை கண்டிஷனில் இதை நம்ம வச்சுட்டு உணவுப் பொருட்களை பாதுகாத்துக்கலாம். அடுத்து வந்து மாடர்ன் டெக்னிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டர் முறைன்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ இதில் வந்து இந்த மெத்தடில் வந்து எந்த உணவுப் பொருளை ப்ரிசர்வேட் பண்ணுறாங்கன்னா, லிக்யூட் ஃபுட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் வந்து இந்த மெத்தடில் தான் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறாங்க. சரியா. இதை வந்து ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, லூயிஸ் பாஸ்டியர் அப்படிங்கிற வந்து 1862 இயரில் கண்டுபிடிச்சார். சரியா. மில்க் இஸ் ப்ரிசர்வ்டு பை திஸ் மெத்தடு. சரி. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மில்கை வந்து 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும்
ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் என்ன செய்யும், இறந்து போயிடும். அடுத்து சடனாக 10 டிகிரி செல்சியஸுக்கு வந்து கூல் பண்ணுவது ப்ரிவெண்ட் growth ஆஃப் பாக்டீரியா. மேற்படி அதில் இதில் வந்து மில்கில் வந்து பாக்டீரியாஸ் வந்து growth ஆகாமல் என்ன செஞ்சுக்கும், பார்த்துக்கும். ஓகேவா. அடுத்து வந்து ப்ரோபயாட்டிக் ஆர் லிவ் ஃபுட் சப்ளிமெண்ட். இது ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் பெத்தகன்ஸ், இதுவும் நம்ம பார்த்துட்டோம். சரியா. இது வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசீசஸ் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம் இன் பிளான்ட்ஸ் வந்து என்ன மாதிரி மைக்ரோ ஆர்கானிசத்தில் என்ன மாதிரி டிசீசஸ் வருது, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த டேபிளில் இருக்குது. அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு தடவை பாருங்கள். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா டிசீசஸ் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம் இன் ஹியூமன். மனிதனுக்கு எந்த மாதிரியான நோய்கள் வருது, ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசியா அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கானிசத்து மூலமாக வருது. ஸோ இது வந்து மோட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது என்னென்னா த்ரூ ஏர் அண்டு ஸ்புட்டம் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன். அந்த நோயால் பாதிக்கப்பட்டக்கூடிய அவருடைய பொருளை பயன்படுத்துவதாலோ அவருடைய நேர் தொடர்பில் இருப்பதன் மூலமாக என்ன செய்யுது, இந்த நோய் வந்து அடுத்தவர்களுக்கு பரவுது. அடுத்த சிம்டம்ஸ் வந்து பெர்சிஸ்டன்ட் காப், தொடர்ந்து இருமல், பிளட், மூக்கஸ், லாஸ் ஆஃப் வெயிட் அண்டு பிரீத்லெஸ்னஸ், மூச்சு விட முடியாத தன்மை, எடை குறைதல். ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய டியூபர்குலோசிஸினுடைய அறிகுறிகள். இதனுடைய ப்ரிவென்டிவ் மெஷர்மெண்ட் என்னென்னா பிசிஜி வேக்சின் தான் நம்ம ஏற்கனவே பிசிஜி பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். சரியா. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஹியூமனுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு டிசீஸும் என்னென்ன டிசீஸ் அப்படி காலரா, காமன் கோல்டு, ரூபிஸ், அமோபிக் டிசென்ட்ரி, மலேரியா, இதனுடைய என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதை நீங்கள் இந்த டேபிளில் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரியா. நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி உங்களுக்கு நான் ஃபோட்டோ காப்பியாக ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் நோட்டில் எழுதிக்கிங்க, நியூ வேர்ட்ஸ் எழுதுங்க, மைண்ட் மேப் போடுங்க, கன்சல்டேஷன் எழுதிட்டு எனக்கு அந்த நோட்டை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். வரேன்.